அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். நாளைய தினம் ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளும் பூஜை முறைகளும் மந்திர முறைகளும் தாந்திரிக பரிகாரங்களும் நமக்கு பலன் கொடுக்கணும் அப்படின்னா நம்பிக்கை மிக மிக அவசியம். நாளைய தினம் 11/6/2025 வைகாசி மாதத்தின் 28ஆம் நாள் புதன்கிழமையில சோடசக்கலை நேரம் வருது. இந்த சோடசக்கலை நேரம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பல அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. சோடசக்கலை நேரத்துல தான் பார்த்தீங்கன்னா தேவர்களும் முனிவர்களும் வரத்தினை பெற்றாங்க. பல வருஷமா காடுகள்லையும் ஆற்றோரங்கள்லையும் மந்திரம் சொல்லி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு வரத்தை பெற்ற நேரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சோடசக்கலை நேரம். அதாவது அமாவாசை முடியக்கூடிய 1 மணி நேரமும் பிரதமை திதி ஆரம்பமாகக்கூடிய 1 மணி நேரமும் பௌர்ணமி திதி முடியக்கூடிய 1 மணி நேரமும் பிரதமை திதி, அதாவது பௌர்ணமிக்கு அடுத்து பிரதமை வரும் இல்லையா, அந்த 1 மணி நேரம் தான் பார்த்தீங்கன்னா சோடசக்கலை நேரம். அப்போ மாதத்தில் 2 சோடசக்கலை நேரம் உங்களுக்கு வரும். அமாவாசையில் 1, பௌர்ணமியில் 1. இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய சோடசக்கலை நேரம் தான் பார்த்தீங்கன்னா நாளை பிற்பகல் 12:53 2 மணி 53 வரைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் இந்த 3 பொருளை வாங்கி பசுவிற்கு தானமாக கொடுத்தால் உங்கள் கர்ம வினை தீர்ந்து உங்கள் கடன் தீர்வதற்கான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். இந்த பரிகாரங்களும் பூஜைகளும் மந்திரங்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நாம் நினைச்ச காரியம் தடை இல்லாமல் நடக்கும். வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் தினம்தோறும் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை தான் இந்த சேனலில் நான் பதிவு செய்ய இருக்கிறேன். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். கண்டிப்பாக அதற்கான பதில் உங்களுக்கு தெரிவிப்பேன். அதே போல் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினால் பரிகாரங்கள் செலவு செய்து தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. பொதுவான பரிகாரங்களும் உங்களுக்கு சொல்லப்படும். நீங்கள் பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் ஆன்மீக ரீதியான சந்தேகங்களுக்கும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன். இந்த அற்புதமான சோடசக்கலை நேரம் வரக்கூடிய நாளைய நாளில் இந்த 3 பொருளை வாங்கி நீங்கள் பசுவுக்கு தானமாக கொடுங்க. பச்சரிசி, பச்சை பயிறு, வெல்லம், இது 3ஐயுமே ஒன்றாக கலக்கும் போது கர்ம வினை தீர்ந்து பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கை அளவுக்கு பச்சரிசி எடுத்தீங்கன்னா அதில் பாதி அளவுக்கு நீங்கள் பச்சை பயிர் எடுக்கணும், அதில் பாதி அளவுக்கு வெல்லம் எடுக்கணும். இப்போ இதை நீங்கள் பசுவிற்கும் தானமாக கொடுக்கலாம். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோவில் யானைகள் இருந்தது அப்படின்னா அதை யானைகளுக்கும் தானமாக கொடுக்கலாம். யானைகளுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது எல்லாருமே செய்ய முடியுமா அப்படிங்கிறது முடியாது. அதுக்கும் ஒரு பாக்கியம் வேணும். உங்களால் யானைகளுக்கு உணவளிக்க முடிந்தது அப்படின்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலி அப்படின்னே சொல்லலாம். நாளைய தினம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பசுவிற்கு அல்லது யானைக்கு இப்போ நான் சொன்ன இந்த 3 பொருட்களை இந்த விகிதத்தில் நீங்கள் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாமே தடை இல்லாமல் நடக்குங்க. இது போன்ற எண்ணற்ற ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.